நம்ம சக்திவேலுக்கே ஷாக் கொடுக்கற மாதிரி முத்துவேல் செஞ்ச ஒரு காரியம் அங்க இருக்கிற எல்லாத்துமே பெரிய அதிர்ச்சிக்கு உள்ளாக்கிருது. நம்ம முத்துவேல் அப்படி என்ன காரியம் செஞ்சாங்க அப்படிங்கறத தான் இந்த ஸ்டோரியில பார்க்க போறோம். ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஸ்டோரியை கண்டினியூ பண்ணுங்க. இங்க பாத்தீங்கன்னா முத்துவேல் சொல்றாங்க, டே பழனி சத்தி 2 பேரும் கிளம்புங்க, அங்க போய் ஆக வேண்டிய காரியத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. எதுக்குன்னு? அதான் சட்டு புட்டுன்னு உங்க பேர்ல எல்லாம் சொத்தை எழுதி வைக்க வேணாமா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப உடனே சரின்னு சொல்லிட்டு நம்ம சக்திவேலு ரொம்ப சந்தோஷமா கிளம்புறாங்க. அப்ப பழனி வேலை, டே பழனி அங்க ஓடி போய் ராஜியையும் கதிரையும் வர சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. ஏனே உங்க மாப்பிள்ளை கிட்டையும் பொண்ணு கிட்டையும் கேட்காம எந்த காரியத்திலையும் ஈடுபட மாட்டீங்களோ அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இல்லடா, அதெல்லாம் ஒரு காரணமா தான். டே சத்தி, நான் சொன்னது புரிஞ்சுச்சா? நீ கொஞ்சம் அமைதியா இரு, பழனி நீ போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறோமோ நம்ம ராஜியையும் கதிரையும் கூட்டிட்டு வராங்க. சரி, எல்லாருமே சேர்ந்து அங்க பத்திர ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறமா, அம்மா ராஜி உள்ளவாமா, உன் பேர்ல இருந்து எல்லாரு பேருக்கும் சொத்தை பகிர்ந்து கொடு, யார் யாருக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னதும் நம்ம ராஜிக்கு ஒண்ணுமே புரியல. என்ன ஏன்பா இப்படி சொல்றீங்க? நான் எதுவுமே பண்ணலையேப்பா, நான் எதுக்குப்பா கையெழுத்து போடணும்? அம்மா ராஜி, என்னம்மா புரியாம பேசிக்கிட்டு இருக்க? சொத்து முழுக்க உன் பேர்ல தான் இருக்கு, அப்ப நீ பார்த்து தானே எல்லாத்துக்கும் பிரிச்சு விடணும் அப்படின்னு சொன்னதுமேட்டு நம்ம சக்திவேலுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா இம்புட்டு நாள் அண்ணன் பேர்ல தான் சொத்தெல்லாம் இருக்குதுன்னு நினைச்சா இன்னைக்கு இவ பேர்ல இருக்குதா? அண்ணன் நம்மளை எல்லாத்தையுமே முட்டாளாக்கிட்டாரு அப்படின்னு சக்திவேல் யோசிக்கிறாங்க. அப்ப உடனே முத்துவேல் இருந்துகிட்டு, டேய் சத்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இவ படிக்கும் போதே இவ பேர்ல மொத்த சொத்தையும் நான் எழுதி வச்சுட்டேன். என்னைக்கா இருந்தாலும் சித்தப்பனுக்குன்னு கேட்டா கொடுக்காமையா போயிருவா, அதனாலதான் அவளை நம்பி அந்த சொத்தெல்லாம் இவ பேர்ல எழுதி வச்சேன். நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத, இன்னைக்கு எல்லா சொத்துமே எல்லாருக்கும் சரிபாதியா போகும் அப்படின்னு சொல்லவும், என்னனே விளையாடுறையா? இவ சின்ன பொண்ணு, அவன் மேல நீ சொத்து எழுதி வச்சிருக்க, ஆனா என்கிட்ட அப்ப கூட ஒரு வார்த்தை சொல்லல. இப்ப இவ பிச்சை போட்டு அந்த சொத்தை எல்லாம் நான் வாங்கி அனுபவிக்கணுமா? நல்லா இருக்குனே, ரொம்ப நல்லா இருக்கு, நீ பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு இல்லடா, என்னடா புரிஞ்சுக்காம பேசுற? இல்லனே புரிஞ்சுக்கிட்டேன், நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். நான் எதுக்கு உங்களை போய் தப்பு சொல்ல போறேன்? ச்சே, எனக்கு இப்பதான் மனசு நொந்து வெந்து போகுது. யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, என் வாழ்க்கை இப்படி போகுது அப்படின்னு சக்திவேலு தலையா அங்க ரிஜிஸ்டர் ஆபீஸ் முன்னாடியே அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே இங்க முத்துவேல் இருந்துகிட்டு, அப்பா ஏன்பா அழுகிற? மொத்த சொத்தையும் நீ கூட வச்சுக்க, எங்களை ஆள விடு போதும் அப்படின்னு சொன்ன உடனே, ஆமனே, நான் இப்படி பண்றது உனக்கு அவமானமா இருக்கலாம், உன் பொண்ணுகிட்ட இருந்து அதை வாங்கறது எனக்கு அவமானமா இல்லையா? ஏன் என் பேர்ல எழுதி வச்சா நான் சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டேன்னு உன் பொண்ணு பேர்ல எழுதி வைக்கிறியா? உன் பொண்ணு மேல இருந்த உனக்கு நம்பிக்கை என் மேல இல்ல பாத்தியா அப்படின்னு சொல்றாங்க. டேய் சத்தி, அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. என்னன்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை எல்லாத்தையுமே கொண்டுட்டு கொடுக்குறாங்க. என்னங்க ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு புரோக்கரை பார்த்து கேட்டதும், ரெடி பண்ணிட்டோம் சார், நீங்க ஒரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த பத்திரத்தையும் நம்ம சக்திவேல் கிட்ட காட்டுறாங்க. பத்திரத்தை பார்த்ததும் இன்னும் ஷாக் ஆகுறாரு. அந்த பத்திரத்துல பாத்தீங்கன்னா மொத்த இதுலயுமே இவருக்கு எந்தெந்த சொத்து வேண்டாம் அப்படின்னு நினைச்சாரோ அந்த சொத்தெல்லாம் சக்திவேலுக்கும், நல்ல நல்ல சொத்தை எல்லாமே பழனிவேலுக்கும் இருக்குது. இத பார்த்ததுமேனு இங்க சக்திவேலு, என்னன்னு விளையாடுறியா? ஏனே இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கேட்டதும், என்னடா சொல்ற? அதெல்லாம் நான் விளையாடல, தேவையில்லாம நீ பிரச்சனையை பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்க, உன் வேலையை மட்டும் பாரு, உனக்கும் தம்பிக்கும் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப தெளிவா புரியுதுனே, நான் இவ்வளவு நாள் உன்னை தொங்கிக்கிட்டு உன் பின்னாடியே அலைஞ்சுகிட்டு இருந்ததுக்கு செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு பதில சொல்லியிருக்க. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? கொஞ்ச நாச்சும் அக்கறை வேணும், அக்கறை இல்லாத பொழப்பு இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை கிழிச்சு நம்ம முத்துவேலோட மூஞ்சியில விட்டெறிறாரு. இந்த சொத்தெல்லாம் நீயே வச்சுக்க, நான் எப்படி இந்த சொத்தெல்லாம் வாங்கி காட்டுறேன்னு மட்டும் பாரு, உன்னோட சேர்ந்து சரிக்கு சமமா நின்னு நானும் தானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம், இப்ப என்ன புதுசா உன் புள்ள மேர்ல எழுதி வச்சிருக்க? ரொம்ப நல்லவங்க இருக்கிறவங்க எல்லாம் நான் கேள்வி கேட்கிறவன் கெட்டவனா போயிருவானா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு வெளியே போயிடுறாங்க. நம்ம ராஜி இருந்துகிட்டு, அப்பா என்னப்பா காரியம் பண்ணீங்க?
எனக்கு கூட தெரியாது. அம்மா இப்ப என்ன நடந்து போச்சு, அவனுக்கு என்ன வரப்போற சொத்து இல்லைன்னா நம்ம சொல்றோம், அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல. அவனுக்கு என்னைக்கா இருந்தாலும் கொடுக்க வேண்டிய சொத்தை நம்ம கொடுத்தே தீரணும். அதை விட்டுட்டு இவன் பண்றதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. ஏமா இப்படி பண்றான், எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கமே இல்லாதவனா இவன் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு உடனேட்டு ஆமா இப்படிலாம் நடக்கும்னு நான் கனவா கண்டேன் அப்படின்னு முத்துவேல் சொன்னதுமேன்ட்டு கதிர் சொல்றாங்க. இல்லம்மாமா, 1000 தான் இருந்தாலும் நீங்க பண்ணது தப்பு தான். அவர் உங்க மேல எம்பிட்டு நம்பிக்கை வச்சிருந்தாரு, அவரோட நம்பிக்கையே இப்படி கஷ்டப்படுத்திட்டீங்க. நான் உண்மையா இப்படி நீங்க ஒரு காரியம் பண்ணுவீங்கன்னு சத்தியமா நினைச்சு கூட பார்க்கலாமாமா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என்ன பண்றது மாப்ள, அதான் நான் ஏற்கனவே என் பொண்ணு காலேஜ் படிக்கும் போதே மொத்த சொத்தையும் இவ பேருக்கு எழுதிட்டேன். எதனாலனா என்னால முடியல. அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா என் பொண்ணு வாழ வேண்டியவ, அதனால அவ கண்டிப்பா அவங்க சித்தப்பனுக்கே மொத்த சொத்தையும் கொடுத்துருவான்னு அவ மேல எனக்கு ஒரு நம்பிக்கை. சப்போஸ் இவன் மேல எழுதி வச்சு நாளைக்கு இவன் என் பிள்ளைக்கு நான் சொத்து இல்லைன்னு சொல்லிட்டானா என்ன பண்றதுன்னு ஒரே ஒரு சந்தேகத்தால மட்டும்தான் நான் விட்டுட்டேன். இல்லைன்னா நான் என்ன மாப்பிள்ள பண்ண போறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அவன் இப்படி சொல்லிட்டு போனது அப்படின்னதும், மாமா இன்னொரு நாள் பத்திரப்பதிவை வச்சுக்கலாம், வாங்க போலாம் அப்படின்னு சொல்ல உடனேன்ட்டு என்ன வாங்க போலாமா அப்படின்னு முத்துவேலும் கூட்டிட்டு வராங்க. இதுக்கப்புறம் நாச்சும் திருந்துங்க, அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அப்பாவை அழைச்சிட்டு வராங்க. ராஜி சொன்னதெல்லாம் காதலியே வாங்கிக்காம அடுத்தடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு இவங்க ஒரே ஒரு பிளான்ல இருக்காங்க. வீட்டுக்கு வந்தா முத்துவேலு கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறாரு நம்ம சக்திவேலு. உடனே முத்துவேல் இருந்துட்டு, ஏண்டா ஏன் நான் அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டேன், ஊர் உலகத்துல பண்ணாத தப்பா, உன் சொத்தை நீ கேட்டு நான் உனக்கு கொடுக்கல அப்படின்னா நீ என் மேல கோவிச்சுக்கலாம். ஆனா என்னைக்கா இருந்தாலும் உனக்கு சேர வேண்டியது உனக்கும் எனக்கு சேர வேண்டியது எனக்கும் வந்து தீருமுல்ல. அப்படி இருக்கும்போது நீ இப்படி எல்லாம் பேசாத, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே இங்க பழனிவேல் இருந்துகிட்டு, அண்ணே அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே, அண்ணே கோச்சுக்கல, சும்மா நீ நிப்பாட்றா, உனக்கு சேர வேண்டிய சொத்து வந்துருச்சுன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்க சொல்றியா என்னைய? என்னால வாயை மூடிக்கிட்டுலாம் இருக்க கூடாது. கை கட்டி வாய் கட்டி இவருக்கு நம்ம நிகரா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோமே, என் புத்திய செருப்பால் அடிக்கணும். நான் அப்பயே சொன்னேன் இவரெல்லாம் நம்ப கூடாதுன்னு என் பொண்டாட்டிக்கிட்ட. ஆனா அவதான் மாமா எது செஞ்சாலும் சரியா செய்வாகன்னு சொல்லி என் வாயை அடக்கிட்டா. இல்லைனா அன்னைக்கே இவளை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். அன்னைக்கே இந்த வீட்டையும் சரி மராமத்து பண்ணமே, அதுல எவ்வளவு லட்சம் செலவாச்சு. இந்த வீட்டை பிரிக்க கூடாதான், நம்ம எல்லாம் ஆண்டு அனுபவிச்சிட்டோமா. ஏன் என் மகன் இதை ஆண்டு அனுபவிக்க மாட்டானோ? இங்க பழனிவேலு மட்டும்தான் ஆண்டு அனுபவிப்பாரா? நாளைக்கு என் புள்ள வீடு இல்லாம போய் நடு தெருவில் நிக்கணும், அதுதானே இவருக்கு சந்தோஷம். பின்ன வேற என்னவா இருக்க போகுது? கொஞ்சம் கூட இவருக்கு மனசாட்சியே இல்லை. ஏன் தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரோ எனக்கு நினைக்கும் போதே அவ்வளவு கஷ்டமா இருக்குது. அவங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லி என்னால் நிப்பாட்ட முடியலை. என்ன பண்ணுறது, அண்ணனா போயிட்டாரேன்னு வாயை மூடிக்கிட்டு இருக்கிற அப்படி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைப்பா, நீ என்னை அண்ணனா கூட பார்க்க வேண்டாம், அதுக்காக விரோதி மாதிரிலாம் பார்க்காத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும், அண்ணே சும்மா வெறும் வாய் வார்த்தைக்காக நீங்கள் கண்டதையும் பேசிக்கிட்டு இருக்காதீங்க, உங்களை பற்றி எனக்கு ரொம்ப தெளிவாகவே தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறமும் நீங்கள் நான் சொல்கிற பேச்செல்லாம் கேட்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை விட்டு போச்சு. இஷ்டம் இருந்தால் அந்த சொத்தை எங்களுக்கு எழுதி வைங்க, இஷ்டம் இல்லையா எழுதி வைக்காதீங்க. அதை விட்டுட்டு 1க்கு 2 இருக்கிறத நல்லாவே இல்லாததை பிடிச்சி என் தலையில் எழுதி வைக்காதீங்க. எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் கூட துளி கூட விருப்பமே கிடையாது. நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, அதெல்லாம் எனக்கு பிரச்சனையே கிடையாது. உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள், தேவையில்லாமல் என்ன பிரச்சனையில் இழுத்து விடாதீங்க, எனக்கு அது ரொம்ப சங்கடத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா இங்கே தன்னோட பொண்டாட்டியும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னமாமா என்ன இப்படி பண்ணுறீங்க? அப்பயே என் புருஷன் கேளுனாரு. நான் தான் உங்கள் மேலே இருக்க நம்பிக்கையிலையும் அவங்க மேலே இருக்க நம்பிக்கையிலையும் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி அமைதியாக்கிட்டேன். இல்லைனா அன்னைக்கே இந்த வீட்டையும் அதையும் பிரிச்சிருப்பேன். இப்போ மனசுக்கு எம்பிட்டு வருத்தமாக இருக்குன்னு தெரியுமா? நான் சொன்னால் நீங்கள் எங்கே கேட்க போறீங்க? கொஞ்சமாவது எங்கள் மேலே அக்கறை இருக்கணும். அக்கறை இல்லாத பொழப்பெல்லாம் இப்படி தான் இருக்கும். என்னத்தை சொல்லி என்ன ஆக போகுது? எல்லாம் என்னோட தலையெழுத்தை யாரால் மாற்ற முடியும்? கஷ்டகாலம் எனக்கு 1000 கஷ்டம் இருந்தாலும் அடுத்தவங்களை புண்படுத்தக்கூடாதுன்னு நினைப்பேன்.
ஆனால் நீங்கள் எம்பிட்டு கஷ்டம் வந்தாலும் உன்னை கஷ்டப்படுத்தி தான்டா தீருவேன்னு என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க. இதுக்கப்புறம் நாங்கள் இந்த வீட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா அதையும் நீங்களே சொல்லிடுங்க. தேவையில்லாமல் இருந்துக்கிட்டு உங்கள் மனசை நாங்கள் கெடுத்துக்கிட்டு எங்கள் மனசை நீங்கள் கெடுத்துக்கிட்டு பிரச்சனையை பெருசுப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு என்னை ஆளை விட்டுருங்க. நான் இதுக்கப்புறம் உங்களுக்குன்னு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ண மாட்டேன். போதுமா? இது உங்களுக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லி வெளியே கிளம்பி வர்றாங்க நம்ம